ஸோ ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ அப்படின்ற ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா மெக்கானிக் ஷெட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த புல்லட்டை பார்த்து தான் வந்தேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஆக்சுவலி இது வந்து டீசல் புல்லட்டு. ஸோ டீசல் புல்லட்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீஒர்க் பண்ணி வந்து நான் வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் பார்த்தேன் நான். ஸோ ஷோரூமில் பார்க்கும்போது அப்போ நான் கேட்கும் போது ஸோ ஆமாம் நம்ம சிவகாசியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ முத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். ஸோ அவரை வச்சு நம்ம இங்கே வந்து ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்க வந்திருக்கோம். ஸோ உங்கள் நேமு, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. வணக்கம், என் பேர் வந்து திருத்தணி. ஓகே சார். ஆமாம், நான் வந்து புல்லட் மெக்கானிக் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக இதில் தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓ சரி, ஓகே. ஆமாம், தனியாக கடை வச்சு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நானும் எவரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ உங்கள் நேம் சார்? தமிழ் செல்வம். நீங்கள் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? 1987 வந்தேன் வேலைக்குன்னு சொல்லி. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்தேன். அவர் கூடயே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஓகே சார். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸில் சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் என்ன ஒர்க்லாம் பார்ப்பீங்க? என்ன நம்ம இங்கே நம்ம ராயல் என்ஃபீல்டு வண்டி எல்லா வண்டியுமே பார்ப்போம். ஓ சரி. ராயல் வண்டி பழசுலேருந்து மினி புல்லட்டு, குருசேடரு, சில்வர் ப்ளஸ், எக்ஸ்ப்ளோரரு, ஃபியூரி, டீசல் புல்லட்டு, ஓகே, பெட்ரோல் புல்லட்டு, பாயிண்ட் செட் புல்லட்டு. ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாயிண்ட் செட் புல்லட்டு தான் மெயினாக பழைய ஓல்டு மாடல் பார்த்தோம். டீசலும் மெயினாக பார்ப்போம். டீசலுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்து வந்தோம் நாங்கள். ஓகே. 2 பேருமே ட்ரைனிங் போனோம். ஸோ நீங்கள் ஸ்பெஷலாக ராயல் என்ஃபீல்ட்லேயே போயிட்டு ட்ரைனிங் எடுத்து? ஆமாம், எடுத்து வந்தோம். சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறோம். ஓ ஓகே ஓகே. ஆமாம், வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி முத்து அவர் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஷோரூம் வந்தது தான். ஆமாம், அதாவது சிவகாசியில் முதல்ல ஷோரூம் கிடையாது. ஓ சரி. நான் வேலைக்கு சேர்ந்ததே சிவகாசி புல்லட் ஷோரூமில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். ஓ, நடேசன் ஆட்டோ ஏஜென்சின்னு சொல்லி ஃபயர் சீரிஸ் பக்கத்தில் இருந்தது. சரி, ஓகே. அங்கே தான் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். தனியாக அங்கே இருந்த ஒரு தனியாக கடை வச்சார். அவர்கிட்ட போய் வேலை பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து 2 பேரும் ஒன்றா தான் வெளியேறணும். அப்புறம் அவர்கிட்ட இருந்து 2 பேரும் ஒன்றாமே சேர்ந்து கடை வச்சாச்சு. ஓ சரி சரி சரி. வச்சு வண்டி போயிட்டுருக்கு பயணம். ஓகே சரி, ஓகே. நம்ம இப்போது புல்லட்கே வரும். ஸோ இது எந்த மாடலு, எந்த வருஷம்? ஸோ இந்த வண்டி வந்து டீசல் புல்லட்டு 1997 மாடலு. சரி, ஓகே. ஏன்னா இது வந்து என்னுடைய நண்பருக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த வண்டியை. புதுசாக ஷோரூம்லேருந்து வாங்கி கொடுத்தேன். அவர் ஒரு 2 வருஷம் ஓட்டினார். ஓட்டிட்டு அவர் நான் பெட்ரோல் வண்டி போகிறேன்ப்பான்னாரு. அப்புறம் அதை திருப்பி நானே வாங்கிட்டேன். சரி, ஓகே. ஆமாம், வாங்கிட்டு இப்போ வரைக்கும் நான் தான் வச்சுருக்கேன். அப் டு டேட் கரண்டில் தான் வச்சுருக்கிறேன். ஓ சரி. அவன் இப்போ தான் ரீஒர்க் எல்லாமே பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புதுசாக ஃபுல்லாமே பிரித்து இது எல்லாமே இப்போ பூரா லேட்டஸ்ட் பையங்களாம் வந்ததுனால அவங்களுக்கு தந்தாப்புல லேட்டஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சரி கிளாசிக் டைப்பில் மாற்றணும். ஓகே ஓகே ஓகே. நம்ம கிளாசிக் ஃபோர்க்கு வண்டி கிளாசிக் சீட்டு போட்டு ஓகே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்குறோம். சரி, ஓகே. அதாவது சேம் அதே 350cc அதே தான் சேம் வண்டியை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், அவ்வளோதான். சரி, ஓகே. ரொம்ப செலவு இல்லாமல். ஓகே. அதுக்கு எவ்வளோ சார் இப்போ செலவு இல்லைன்னு சொன்னோடனே அந்த கேள்வி வந்துருச்சு. எவ்வளோ செலவு பண்ணீங்க அப்போ இதுக்கு? அதாவது நான் மெக்கானிக்ன்றதுனால நான் கொஞ்சம் பழசாவே எடுத்து மாட்டிட்டேன். சரி, ஓகே. இப்போ கஸ்டமராக இருக்காங்கன்னா இதுக்கு ஒன்றும் ரொம்பலாம் ஒன்றும் செலவாகுது. ஒரு 10,000 ரூபா வரும். இந்த ஃபோர்க்கு 5500 தான் ஃபோர்க்கு. ஓகே. இந்த ஹெட்லாம்லாம் வந்து அவங்க வண்டியில் இருக்கிறதே ரெடி பண்ணிடலாம். ஒரு சீட்டு நம்ம வாங்கிக்கிடலாம், சீட்டு கிடைக்கும், அதெல்லாம் வாங்கிக்கிடலாம். இப்போ கஸ்டமருக்கும் கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்கும். நம்மளாம் ஒன்றும் செலவில்லை. இந்த பெயிண்டிங்லாம் நம்ம நண்பராக இருக்கிறனால அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே. மொத்தத்துலன்னு இந்த நான் பண்ண செலவுக்கு ஒரு 25 ரூபா வரும்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. இப்போ ஒரு கஸ்டமர் விடுறாங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்குள்ள வந்துடும். ஓகே. அதாவது பழைய பைக் எடுத்துட்டு வந்து தராங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியே பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். சரி, ஓகே. அவங்க நினைக்கிறபடி செஞ்சு கொடுத்துடலாம். டீசல்னு இல்லை, பெட்ரோல், பாயிண்ட் செட் புல்லட் தான் அன்னைக்கு நிறையா இருக்குது. ஓல்டு மாடல் தான் நிறையா விருப்பம் ஜாஸ்தி இருக்கிறாங்க. உள்ள கொஞ்சம் வச்சு பையங்களே ஓல்டு மாடல் தான் ஜாஸ்தி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பீட்டுக்காக. அந்த பீட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. அது கிட்டத்தட்ட நானும் ஒரு 200-250 வண்டிக்கு மேலே பண்ணி கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுனால ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? ஏன்னா சொன்ன மாதிரி 1978 அப்படின்ற போது ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஓட்டிருப்பீங்க? லட்சக்கணக்கில் ஓட்டிருப்பீங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும். ஓ சரி. இந்த வண்டி போகாத
இடம் கிடையாது, எல்லா இடமும் போய் வந்துருச்சு. ஓகே. மூணாறு, ஊட்டி, கொடைக்கானல் எல்லா இடமும் சுற்றி வந்துருச்சு. ஐயப்பன் கோயிலாம் வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டு வந்துடும். சரி 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 சரி. நாங்கள் வாடகை எடுத்துட்டு போயிட்டு வந்துடுவோம். எனக்கு இங்கே கூட தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ்ன்னு தெரியல. ஆனால் ஜென்ரலாகவே கேரளா பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே பழைய பைக்ஸ் நிறைய கிரேஸ் இருக்கும். கேரளாக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சிட்டு செங்கோட்டையிலேருந்து அது என்னது கோணி ஊர் வரைக்கும் என்னை நுப்பாட்டி கேட்காதாலும் இருக்காது. சரி சரி சரி. நுப்பாட்டி இது எங்க வேலை பார்த்தீங்க, இது என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நுப்பாட்டி கேட்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் போவேன். ஆமா, கொஞ்சம் பெருமையா தான். ஆமா, இல்ல அப்படிதானே என்னையும் ஈர்த்தது இது. ஸோ சும்மா எதிர்த்து நான் புது ஹிமாலயன் வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணு வந்தது இங்கதான். ஒருத்தர்லாம் வெரைட்டி கொண்டு வந்து நுப்பாட்டி கேட்டாரு. நல்லா பண்ணிருக்கேன், எங்க பண்ணிருக்கேன் என்னன்னு கேட்டாரு. சரி சொன்னேன், நான் தான் மெக்கானிக்கு, நான் தான் பண்ணிருக்கேன்னாரு. நல்லா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க மூணாறு, ஊட்டி. சரி, இப்போ மலை ஏற்றத்துக்குலாம் எப்படி? இது மலையெல்லாம் நல்லா ஏறும் வண்டி. என்ன ஸ்பீடு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. பெட்ரோல் பைக் போற அளவுக்கு ஸ்பீடு போகாது. இந்த டாப் ஸ்பீடு 90 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். நம்ம நார்மலா ஹைவேஸ்ல நம்ம ஹில்ஸ் போனீங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆனா மேடுனாலும் என்ன மேடுனாலும் அது வாட்டில் ஏறிடும், ஒன்றும் திணறாது. சரி, ஓகே. இது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயில் மாதிரி எடுத்து சம்திங் இதுலேயே ஊற்றினா தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சம்திங் இது சொல்லிட்டு இருந்தார். அதாவது இந்த கம்ப்ரஷன் வீக்கான வண்டிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வண்டி வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு குளிரான பிரதேசத்தில் போய் நிப்பாட்டினாங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகாது. சரி. அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு சொட்டு ஆயில விட்டாங்கன்னா அது கம்ப்ரஷன் கிடைக்கும். சரி, ஓகே. அதில் ஓட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவாங்க. அது கம்ப்ரஷன் வீக்கான வண்டிக்கு தானே ஒழிய எல்லா வண்டிக்கும் இருக்க வண்டிக்கெல்லாம் அது தேவை இருக்காது. ஓகே, அப்போ அது ஒருவேளை அது ஆல்ரெடி பிரச்சனை இருக்க வண்டியாக தான் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? மிச்ச வண்டியில் அப்படி இருக்காது. இதெல்லாம் நம்ம ஒரு 2 மாதம் சும்மாவே போட்டுட்டு எடுத்தாலும் ஒரே இதில் ஸ்டார்ட் ஆயிரும். ஓ, சரி சரி. 2 மாதம் எடுக்கல, கடைக்கு நிப்பாட்டி வச்சிட்டோம், திருப்பி வந்து எடுத்தாலும் சரி ஒரே மேல ஸ்டார்ட் ஆகி வண்டி ஓடிட்டே இருக்கும். மைலேஜ் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஓ, சரி. ஸ்பீடு 90 ஸ்பீடு போகும். இன்னைக்கு 350 சிசி 60 கிலோமீட்டர் டீசலில் கிடைக்குது அப்படின்னா மிச்சம் தானே. மாறு தடவை போகிறதுனா நான் பாட்டு போயிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கை போயிட்டு டீசலுக்கு போய் நிற்கும் போதே ஆமாம் கேட்பாங்க, அவங்களே யோசிப்பாங்க, என்னண்ணே பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்குது டீசலுக்கு போடுறீங்க கேட்பாங்க. நேற்று கூட ஒரு பொண்ணு கேட்டுச்சு. சரி சரி, டீசல் தான்ப்பா போட்டு பண்ணாரு. இப்போ என்னண்ணே ஒரு மாதிரி புது வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாப்பா, எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு அதனால பண்ணியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கம்ப்ரஷன் இல்லாத வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், ஆயில் போட்டால் ஸ்டார்ட் ஆகுன்னு ஏன் கேட்குறீங்க? இல்லை, ஆமாம், அது வந்து பிரச்சனை இருக்குன்றதுனால தான் அந்த மாதிரி சொன்னேன். அப்போ இதோட மெக்கானிசம் எப்படி? இப்போ அது வந்து டீசல் வந்து வேலை செய்கிறது வந்து இது வந்து பம்பு நாசில் மூலியமா வேலை செய்கிறது. பஸ், காரு இந்த மாதிரி இருக்குல்ல, ஆமா, அந்த மாதிரி டைப்ல உள்ள வண்டி இது. கரண்ட் தேவை கிடையாது. பிளக் எல்லாமே. ஓ, சரி, ஓகே. பதில் நாசில்னு ஒன்று இருக்கு. ஓ, சரி, ஓகே. இதுதான் நாசில், இதுக்கு பேர் நாசில். ஓகே, ஃப்ரண்ட்ல இங்க இருக்கிறது. ஆமா, இது பேர் நாசில். ஓகே. இதுக்கு பேர் பம்ப். இங்க தான் பம்ப் ஸ்ப்ரே ஆகும். ஓகே. டீசல் இது இன்ஜெக்ட் பண்ணோம், அது வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஆமா, அவ்வளவுதான். ஓ, அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஸோ அதாவது வேகமாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்கில் இது பண்ணுற மாதிரி. அதில் வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து எரிஞ்சு ஸ்டார்ட் ஆகி ஓடும், இதில் வெடிச்சு ஸ்டார்ட் ஆகி ஓடும். ஓகே. ப்ரெஷரில் வெடிச்சு வண்டி ஓட ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு பார்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு புதுசாக இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது? இப்போ இந்த வண்டி வந்து ஓல்டு மாடல் வண்டி. ஓகே. இந்த வண்டியை வந்து இப்போ லேட்டஸ்ட் தந்தாப்புல ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபோர்க்கு வந்து கிளாசிக் டைப்போட ஃபோர்க். ஓகே. ஃபோர்க்கு இந்த பிரேக்லாம் டிஸ்க் பிரேக் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகே. அதாவது பழைய வண்டிக்கு டிஸ்கே கிடையாது, டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இந்த வீலுமே வந்து கிளாசிக் டைப்போட வீல். ஓகே. ஆமாம், இது கொஞ்சம் டயர் பெருசாக இருக்கும், இதில் கொஞ்சம் சிறுசாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகே. கொஞ்சம் சின்னதாக தெரியும் அப்படிங்கிறதுனால. மிச்சப்படி சீட் ஆல்ட்ரேஷனு, இந்த ஹேண்டில் பார் வந்து இந்த ரீபானுக்கு உண்டான ஹேண்டில் போட்டிருக்கோம். மிச்சப்படி வண்டியில் உள்ளது தான், அதே தான் உள்ளது தான் ஆல்ட்ரு பண்ணி வேலை பார்த்து வச்சுருக்கிறோம். ஓகே. இப்போ இன்ஜினில் என்னென்ன இருக்குது? அதாவது இப்போ சொன்னீங்க வந்து இது வந்து கியர் பாக்ஸு. ஓகே. இது வந்து 4 கியர் 4 கியர் கியர் பாக்ஸு. ஓகே, 4 கியர் பாக்ஸ். ஆமாம். இது வந்து ஃபேன் மேக்னெட் உள்ளே இருக்கும். ஓகே. ஃபேன் உள்ளே சுத்தம், அது ஃபேன் கவர். இது உள்ள ஃபேனு வீல் எல்லாமே உள்ளே உண்டு. ஓகே. இதுக்கு பேர் சொன்னேனே நாசில். இது இந்த டியூப்ல தான் ஸ்ப்ரேயர் ஆகும். ஓகே. ரிட்டர்ன் ஆச்சுன்னா உள்ள டேங்க் உள்ள போயிடும் இது. ஓ, ஆமாம். அதுக்கு பேர் பம்பு. அங்கிட்டு இதுக்கு பேர் பம்பு.
ஓகே. இங்கே டேங்க்லேருந்து வரும், இங்கே ஃபில்டர் ஆகும். இதுக்கு பேர் டீசல் ஃபில்டர். ஓ, இது டீசல் ஃபில்டர். ஆமாம், இதுக்குள்ளே தான் டீசல் இருக்கும். டேங்க்லேருந்து வந்து இங்கே ஃபில்டர் ஆகி திருப்பி பம்புக்கு போகும். ஓகே. பம்புக்கு போய் பம்புலேருந்து இங்கே நாசிலுக்கு போகும். ஓகே. ஆமாம், நாசிலில் போய் உள்ள பிஸ்டனு வால்வு இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே. அது வெடிச்சு ஸ்பேர் ஆகி வண்டி ஓட ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் வந்து ஏர் ஃபில்டர். ஓ, ஏர் ஃபில்டர் நம்ம இங்கே வெளியே இருக்குது. நம்ம வெளியே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஆயில் கூல்டு ஏர் ஃபில்டர் இதுக்கு பேர். ஓகே. உள்ள ஆயில் தான் இருக்கும், அதில் இருக்கும். இது வந்து கிளச் பாக்ஸ். ஓ, இவ்வளோ பெரிய கிளச் பாக்ஸ். ஆமாம். ஓகே. கிளச் பாக்ஸ் ஹெவி கிளச் தான். என்ன ஸ்பீடுனாலும் சரி வழுக்காமல் ஏறும். ஓ, ஓகே. மிச்சபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷாக் ஆப்சர் வந்து இந்த கேஸ் ஷாக் ஆப்சர் போட்டிருக்கிறேன். ஓகே. இதுவுமே ஷாக் ஆப்சர் வரும். அது நான் கொஞ்சம் அந்த ஆக்சன் நல்லா இருக்கணுங்கிறதுனால ஓகே ஷாக் ஆப்சர் வந்து கேஸ் ஷாக் ஆப்சர் மாட்டிருக்கிறோம். மிச்சம் எல்லாமே கிளாசிக் டைப் தான். கிளாசிக்கில் உள்ள மாதிரி ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் செல்ஃபு போடனாலும் போடலாம். ஓகே. ஆனால் செல்ஃபு தேவை கிடையாது. ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. அதனால் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதை அப்படியே போட்டு வச்சாச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸு, அதாவது ஞாபகார்த்தங்கள் அப்படி இந்த மாதிரி மெமரிஸ்னு இந்த வண்டியே என்னால் மறக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, இந்த வண்டி வந்து நான் வேலை பார்க்காம வச்சுருந்தேன் சும்மா. ஓகே. அந்நேரம் நிறைய கஸ்டமர் வந்து கேள்வி கேட்டாங்க வண்டி விலைக்கு. வாரம் வச்சுருக்கீங்க கொடுங்கன்னாங்க. நான் கொடுக்க மனசு இல்லாமல் 1 லட்ச ரூபாண்ணே, சரி பரவாயில்ல எட்டு போகிறேன்னாங்க. நானும் அதை விடுற மாதிரி இல்லை, அது என்னை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் நெருங்கி ஓட்டிட்டேன் வண்டியை. 4 லட்சம் கிலோமீட்டரில் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி ஒரு இன்ஜின் வேலை பார்த்தேன். சரி. இப்போ அதுக்கு அடுத்து 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி தான் உள்ளக்க இருக்க ஸ்பேரே மாற்றணும். ஓகே. 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடி தான் இன்ஜினுக்குள்ள உள்ள கிராங்க் சாப்பிட்டு இந்த ஸ்பேரே புதுசு மாற்றணும். சரி. அது வரைக்கும் அடுத்தடுத்த சைஸை போட்டு தான் அந்த வண்டியை வேலை பார்த்தோம். அப்போ ஏன்னா அப்போ அந்த செலவுன்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம், பழைய இன்ஜின்றதே வந்து ரொம்ப அதாவது ரொம்ப எப்படி சொல்லுது, செலவு மிச்சம்னு சொல்லுவாங்க. மிச்சம் தான். வண்டி வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் அந்த லேத் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறது இந்த திருநெல்வேலியில் பார்ப்பேன். அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, நல்லா பார்த்து கொடுப்பாரு. சரி, அவர்கிட்ட பார்ப்போம். நல்லா அங்கே சரி. அப்போ இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்பேர்ஸ்லாம் எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்கும். இது எப்பவுமே கிரீஸோட இன்ஜின். ஓகே. கிரீஸ்ன்னு சொல்லி நம்ம ஆட்டோ ஓடுது பார்த்தீங்களா? ஆமாம், ஆட்டோ கிரீஸ் ஆட்டோன்னு சொல்லுவாங்க. கிரீஸ் இன்ஜின் மட்டும் கிரீஸோட கம்பெனி இது. ஓ சரி. ஓகே. அவங்களோட கம்பெனி இன்ஜின் தான் அது. ஆனால் இதுக்கு உண்டான ஸ்பேர் வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கும். கம்பெனி அவன் தயார் பண்ணுற ஒரிஜினலே கிடைக்கும். ஓ, ஜென்யூன் பார்ட்ஸே கிடைக்குது. ஜென்யூனே கிடைக்கும். விலை கம்மியாக. டீசலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலை. எல்லாமே எல்லா பொருளுமே. இப்போ இன்ஜின் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா மொத்தத்திலே ஒரு 6000 ரூபா 7000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். மொத்தம் இன்ஜின் ஒர்க் அவ்வளோதான் வரும். 7000 ரொம்ப. இன்னைக்கு ஒரு இந்த ஆக்டிவா சின்ன வண்டி 15,000 to 15,000 வருது. நான் இப்பதான் என்னோட ஃபீனிக்ஸ் பழைய டிவிஸ் பார்த்தேன். 15,000 தாண்டி வந்துடும். இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு கம்மி. ஏன்னா டீசலோட ஸ்பேர் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மி. அதனால இது நம்மளை விட்டு போகாது, நம்மளும் அதை விடுற மாதிரி இல்லை. அப்படியே ஓடுது வண்டி. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன வண்டிலாம் பார்ப்பீங்கன்றது சொன்னீங்கல்ல? ஆமாம். ஸோ என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பீங்க? இப்போ இன்ஜின் பார்க்குறீங்க, A to Z எல்லாம். ஃபுல்லாக வண்டியில் ஒரு போல்ட் நாட்டு இல்லாமல் கழட்டிடுவோம். ஓகே. வண்டி வெறும் ஃப்ரேம் மட்டும்தான். ஃப்ரேம் வரைக்கும் கழட்டிடுவோம். கழட்டி ஃப்ரேம்லேருந்து என்ன ஒர்க் இருக்குது, வேறு அந்த கவரில் எதுலேயும் ஒர்க் இருக்கா, என்னென்ன ஸ்பேர் மாற்றணும் எல்லாம் பார்த்து தான் பெயிண்டிங் பண்ணி குரோமியம் போட்டு இன்ஜின் ஒர்க் பார்த்து எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ பாயிண்ட் செட் வண்டி பார்க்குறோம் அப்படின்னா பாயிண்ட் செட் வண்டிக்கு இன்னைக்கு உள்ள இதுக்கு எப்படி வச்சாலும் ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த நெருக்கி வந்துடுது. ஃபுல் ஒர்க்குக்கு. ஆமாம். இப்போ டீசல் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு 50 ரூபா 60 ரூபாயை தாண்டாது. ஓகே. இதுக்கு எல்லாமே கம்மி. இதுக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வண்டியும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ புது வண்டியும் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எப்படி, எந்த விதத்தில் கம்பேர் பண்ணலாம் நம்ம இங்கே? இப்போ டீசல் வந்து ஒரு மிச்சத்துக்காண்டி தான் வச்சு ஓட்டுறோம். ஓகே. நல்லா மிச்சம் அதுக்காண்டி வச்சு ஓட்டுறோம். பெட்ரோல் வண்டி வந்து சுகமாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் போகும், கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ஸ்பீடாக தான் எதிர்பார்ப்பாங்க. சர்ன்னு போகணும், ஒரு நிலை ஸ்டார்ட் ஆகணும், பட்டனை தட்டினா ஸ்டார்ட் ஆகணும். ஆமாம், அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சொன்ன மாதிரி சொகுசாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி. ஓகே. பழைய ஆட்கள் இதை விரும்பினா தான் ஓடும். ஓகே. ரெண்டாவது கவர்மெண்ட்லேருந்து இந்த இன்ஜின் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது, பொல்யூஷனு, இதுக்காண்டி இந்த கம்பெனி போட்ட இன்ஜின் இது. ஓகே. ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்த வண்டி. இது போக நிறைய ஆல்டர்னேட்டிவும் பண்ணி போட்டோம். இன்ஜின் மட்டும் வாங்கி பெட்ரோல் இன்ஜினை கழட்டிட்டு இது ஆல்டர் பண்ணி போட்டோம். இப்போ எல்லாமே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. புல்லட் கம்பெனிலையுமே இந்த டீசல் வர்றது கிடையாது. இப்போ அந்த இன்ஜினையுமே தூக்கி பெட்ரோல் இன்ஜினில் ஃபிட் பண்ண முடியாது. முன்னாடி இப்போ டீசல் இன்ஜினை மட்டும் வாங்கி பெட்ரோல் இன்ஜின் இறக்கிட்டு டீசல் இன்ஜின் மாட்டி விடுவோம். ஆர்டிஓஸில் வந்து டீசல்னு சொல்லி ஆர்டிஓ பண்ணிக்கலாம்.
இப்போ அப்படி இப்போ எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது. ஓகே ஓகே ஓகே. இருக்கிற வண்டி ஓடும். ஓகே, இருக்கிற வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது உங்களோட அட்வைஸ் இப்போ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி கேரளா சைட்லேயும் சரி, இல்லை மேபி சென்னை சைட்லேயும் விண்டேஜ் பைக்கில் விற்கிறாங்க, பழைய பைக் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அப்படி விற்கும் போது இப்போ நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன விஷயம்லாம் பார்க்கணும், எனக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? டீசலில் கேட்குறீங்களா, பெட்ரோலில் கேட்குறீங்களா? டீசலில் வந்து இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஓகே. வேறு வண்டி மாடல் என்ன மாடலு, ஆல்ட்ரேஷன் இன்ஜினா கம்பெனி இன்ஜினா? அப்போ ஆல்ட்ரேஷன் இன்ஜினுக்கும் கம்பெனி இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ட்ரேஷன் இன்ஜின் வந்து சென்ட்ரு பெட்டு இன்ஜின் வந்து சென்ட்ராக இருக்கும். ஓகே. சென்ட்ராக இருக்கிறதுனால வைப்ரேஷன் இருக்காது இந்த வண்டியில். ஆல்ட்ரேஷன் இன்ஜின் வந்து லேசாக கிராஸாக இருக்கும். அந்த ரைட் சைடு வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும். அப்போ வண்டி வந்து நம்ம ஒரு பக்கம் லேசாக பிடிச்சிட்டே தான் போகிறோம். அப்போ அதனாலே ஒரு சைடு இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் சைட்லேயே இருக்கும். அதெல்லாம் பார்த்து வாங்கணும். அப்போ சென்ட்ரு வெட்டுனா நீங்கள் 2 கையை விட்டு கூட போகலாம் அந்த வண்டியில். சென்ட்ரு பெட்ரு இன்ஜின் அப்படின்னா 2 கையை விட்டு போனாலும் சரி ஒன்றுமே செய்யாது, வாட்டில் போகும். ஓகே. ஒன் சைடு வெயிட் இருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்ட முடியாது. இப்போ அதெல்லாம் பார்த்து சொல்லுவோம், இப்படிலாம் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும் இப்போது சொன்ன மாதிரி நான் வண்டி எடுக்கிறேன். ஸோ எடுத்து எனக்கு வந்து அவ்வளோ இது விவரம் தெரியாது இல்லையா? அப்போது நம்ம ஏதாவது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு போயிட்டு செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒன்றும் தெரியலன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது. மெக்கானிக் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க, என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ரேட் வைஸும் இந்த வண்டி இவ்வளவு தான் போகும்னு சொல்லி நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஓகே. அவங்கள்ட்டையும் பேசலாம், வச்சுருக்கவங்கள்ட்டையும். ஒன்றும் தெரியாமல் போய் கொடுத்தா அவங்க ஒரு 40,000 போகிற வண்டியை 80,000 மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தானே 40,000 அவங்களுக்கு தானே தெரியாமல் இழந்த மாதிரியா இருங்களா? ஸோ எனிவே ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நான் என்னென்ன கேட்கணும்னு நினச்சனோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கேட்டுட்டேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக சார்கிட்ட கேட்டு நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆக்சுவலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ வந்து சிவகாசியில் இருக்குது, முடிஞ்சால் ஒரு விசிட் கூட விட்டு பாருங்கள். ஸோ சர்வீஸ் ஆக்சுவலி பழைய புல்லட் தான் இல்லை, புது புல்லட்டு, ஸோ புது வண்டி எல்லாமே வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வேணா நான் அவங்ககிட்ட கேட்டு அவங்களோட நம்பரும் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் சொல்கிறது தான், ஸோ ஆல்வேஸ் வியர் த ஹெல்மெட் அண்ட் ஆல்வேஸ் ரைட் வித் ப்ராப்பர் கீஸ். ஸோ தேங்க்யூ, பாய்.